இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டார். ஃபுல் ஃப்ளெஜில் இப்போ மினிஸ்ட்ரிக்கு வர்றார். வரும்போது பிசாசு வந்து நின்ட்டான். எப்போவுமே அவனுடைய வேகம் என்னென்னா, அவனுக்கு நம்முடைய அடையாளத்தை அழிக்கணுங்கிறது தான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசி. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவன் அடையாளம் என்ன சொல்லுங்க. ஆமாம், அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஏசப்பாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் படிங்க. நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் ஏசப்பாவுடைய ஐடென்டிட்டி என்ன? தேவனுடைய குமாரனே. ஆனால் உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஐடென்டிட்டி என்னன்னு? ஆனால் உங்களை குறித்த ஐடென்டிட்டி, நீங்கள் யார், உங்கள் அடையாளம் என்னங்கிறது பிசாசுக்கு தெரியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு விரும்புகிற ஒரே ஆள் யாருன்னா பிசாசு. அடையாளத்தை ஒரு நாள் நம்ம மாற்றிடக்கூடாது, அடையாளத்தை ஒரு நாளும் கெடுத்துடக்கூடாது. இங்கே ஒரு அடையாளம், இந்த திருச்சபையை விட்டு கீழே இறங்கணும்னு ஒரு அடையாளத்தில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நம்ம இங்கே வரும்போது அப்படியே கண்ணை மூடுறது, சோத்திரம் சொல்கிறது, அல்லேலூயா ஆமேன், ஓ சீ சா சூ சூங்கிறது. எங்கேருந்து அந்த அபிஷேகம்லாம் வருதோ, எங்கே தான் அந்நிய பாஷை வருதோ, எப்படி 2 அடையாளம். இந்த அடையாளத்தோடு நம்ம இருக்கக்கூடாதுங்க. கிறிஸ்து நமக்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிறார்? உங்கள் அடையாளத்தை காத்துக்கொள்ளுங்க.